அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய பதிவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் தகுதி தேர்வுக்கு ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதை எடுத்து அதை பேஸ் பண்ணி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒரு ரீகேப் மாதிரி இன்டெப்த்தாக இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு மற்றெல்லாம் வாட் இஸ் வாட் அப்படின்னு நம்ம சூப்பராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இந்த 2024 ஆண்டில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக வச்ச இன்ஸ்ட்ரக்டருக்கான எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இன்றைய பதிவுடைய முதல் கேள்வியை நோக்கி நகர்கிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பொறுத்துக அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபுல்லாக விடை அதிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ சுட்டி கூறுவது சுட்டு விடை, மறுத்து கூறுவது மறைவிடை, இனமாக கூறுவது இனமொழி விடை, உடன்பட்டு கூறுவது நேர்விடை. ஸோ ஈஸியாக சொல்லிட முடியும் நம்மளால். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை கண்டறிந்து எழுதுக அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஸோ டெபிட் கார்டு பற்று அட்டை, கிரெடிட் கார்டு கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங், இணையதள வணிகம், காமர்ஸ் மின்னணு மையம் கிடையாது, காமர்ஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக் காமர்ஸ், அப்போது மின் வர்த்தகம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் தவறாக இருக்குது. ஸோ அடுத்த கேள்வியை நோக்கி நகர்கிறோம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். நாயு அப்படின்னா நாவாய். நாவாய்னா என்ன? கப்பல். சரிங்களா? ஸோ இப்போ நாயு அப்படின்றது நாவாய். ஊர் பெயரின் மருவு கேட்டுக்கிறாங்க. கும்பகோணம், குடந்தை, இது ஆல்ரெடி கேட்டது நமக்கு இல்லையா? ஸோ ப்ரீவியஸாக கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகுது இல்லையா? மன்னார்குடி கேட்டிருந்தாங்க மண்ணை அப்படின்னு, இப்போ கும்பகோணம் குடந்தை அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. அடுத்து ஊர் பெயரின் மருவை அருந்து பொருந்தாத இணை என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஊர் பெயரை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. அப்போ புதுச்சேரி புதுவை கரெக்டாக இருக்குது. புதுக்கோட்டை புதுகை அப்படின்னு வந்திருக்கணும், புதுமை அப்படின்னு வந்திருக்கு. கும்பகோணம் குடந்தை, நாகப்பட்டினம் நாகை. ஸோ எல்லாமே சரியாக தான் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ மருவு அப்படின்றது இருந்து கொஷின்ஸ் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஊர் பெயர்களின் மருவு பொறுத்துக்களை கேட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக சொல்லலாம். கோவை, நாகை, புதுகை, புதுவை, புதுகை இல்லையா? ஈஸியாக சொல்ல முடியும். சரியான நிறுத்தற்குறியீர்களை கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் பி தான். உணர்ச்சியாக சொல்கிறோம் இல்லையா? எவ்வளவு பெரிய கரடி, கரடிக்கு மரமேற தெரியுமா? கொஸ்டின் வருதுல, வினா எழுத்து. அப்போ அப்படி கொடுத்துருக்குறாங்க. ஸோ மீண்டுமாக அடுத்த நிறுத்தற்குறியீர்கள். மீனே ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய்? உணர்ச்சியாக சொல்கிற மாதிரி இருக்குது இல்லையா? எஸ், எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய் இல்லைங்களா? அதனால கொஷின் மார்க் போட்டிருக்கிறாங்க. கொஷின் கேட்குற மாதிரி வினா மாதிரி இருக்குது இல்லையா? ஏன் அப்படின்னு வினா கேட்டதுனால கொஷின் மார்க்ஸ் வந்திருக்குது. சரி, சரியான எழுத்து வழக்கு தொடர். வாடை காற்று வீசியது, அதுதான் சரியாக இருக்கும் இல்லையா? வாடை காற்று வீசியது. ஸோ இப்போ வடக்கிலிருந்து வீசக்கூடியதை தான் நான் வாடை காற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தெற்கிலிருந்து வீசக்கூடியது தென்றல் காற்று, நமக்கு நல்லாவே தெரியும். பேச்சு வழக்கு தொடரை காண்க. எங்கடா போகின்றாய், எங்கே போகின்றாய், இதெல்லாமே எழுத்து வழக்கில் தான் இருக்குது. எங்கே போகிற அப்படின்றது பேச்சு வழக்கு மாதிரி இருக்குது. ஆனால் எங்கே அப்படின்றது எழுத்து வழக்கு, போகிற அப்படின்றது பேச்சு வழக்கு. ஆனால் ஆப்ஷன் ஏ பாருங்கள், எங்கடா போகிற அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கா? ஆமாம், எங்கடா போகிற அப்படின்றது அப்போ பேச்சு வழக்கில் இருக்குது. எந்த 2 சொற்களை இணைத்தால் இந்த புதிய சொல்லரும்? பாடறிந்து, பாடு கூட்டல் அறிந்து, உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்றதன் அடிப்படையில் பாடு அறிந்துன்றது பாட் கூட்டல் அறிந்து வந்துடும். இட்டு கூட்டலா டா, பாடறிந்து அப்படின்னு வந்துடுது. சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்க சொல்கிறாங்க. நூல்வெளி இல்லைங்களா? அது ஒன்று தான் சரியாக இருக்குது. மாலை கோள், நூல் மாலை, நூல் கோள் வரல, நூல்வெளி தான் சரியான வார்த்தையாக இருக்குது. சரிங்களா? சூப்பருங்க. ஸோ அடுத்த கேள்வியை நோக்கி நகர்கிறோம். கடைத்தெரு எங்குள்ளது அப்படின்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளதுன்னு சுட்டி காட்டுவது மாதிரி கூறுவது சுட்டு விடை. சரிங்களா? ஆமாம். கண்மணி நாளை பாடம் படித்தால், இதில் பொருத்தமான காலம் அமைமாறு திருத்தி எழுத சொல்கிறாங்க. கண்மணி நாளை பாடம் படிப்பால், நாளைக்கு. அப்போ எதிர்காலம்ல அவங்க படித்தால் அப்படின்னு சொல்லி இறந்த காலத்தை கொடுத்து வச்சுருக்கிறாங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். பகுபத உறுப்பினர்கள் எத்தனை வகைப்படும்? அதான் சரியான கேள்வியாக இருக்கும். ஈஸியாக சொல்லலாம். சரியான வினா சொல்லை கேட்டிருக்கிறாங்க. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? அதான் சரியான வினாவாக இருக்கும். அதிகளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஈஸியான ஒரு கேள்வி தான். சரியான இணைப்பு சொல் கேட்டிருக்கிறாங்க. சாலை தோன்றிய பிறகே தான் சாலை விதிகள் தோன்றி இருக்கக்கூடும். அதே போல்
இலக்கியம் தோன்றிய பிறகுதான் அதற்குரிய விதிகள் தோன்றி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அது போல அப்படின்றது தான் சரியான இணைப்பு சொல்லாக இருக்கும் இல்லைங்களா? ரைட்டுங்க. ஸோ அடுத்து மீண்டும் பள்ளிக்கு கோவில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஆமாங்க, பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் அப்படின்னு சொன்னவர் தான் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார்? ஏனெனில் கல்வி கூடங்களில்தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஸோ அப்போ ஏனெனில் தான் அதுக்கு சரியான விடையாக இருக்கும். அடைப்புக்குள் இருக்கக்கூடிய குலை வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அழகு, ஓகே. அப்போது நெல், திணை இதெல்லாம் நெற்கதிர்கள், திணைக்கதிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஆமாம், இலை வகைகளை படிச்சிருப்போம். ஆமாம், நெற்கதிர், திணைக்கதிர் அதான் சரியாக இருக்கும். சரிங்களா? எஸ், சூப்பருங்க. இலக்கியம் என்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினார். ஆமாம், ஸோ மயங்கொள் எழுத்துக்கள்லேருந்து கேட்டுக்கிறாங்க. உரை அப்படின்னா உரை இடம், உரைன்னா உரை நிகழ்த்துதல். சரிங்களா? இந்த உரை அப்படின்னா உறைவிடம் அப்படின்னு அர்த்தம் வரும். சரிங்களா? எஸ், சூப்பருங்க. பின்வரும் சொற்களுக்கு இரு பொருள் தரும் சொற்களை தேர்வு செய்க. 6 அப்படின்னா 6 நம்பரு, இன்னொன்று ஓடுற ஆறு, நீர்நிலை. ஸோ இப்போ ஈஸியாக சொல்லிடலாம். தூய்ப்பது அப்படின்னா கொடுக்கிறது இல்லையா? தூய்ப்பது அப்படின்னா கொடுப்பது, தூங்குவதுன்ற ஒரு அர்த்தம். தூய்த்தல் அப்படின்னு கூட சொல்லுவோம். துஞ்சினார் ஏன்னா இங்கேருந்து வந்தது தான். ஸோ இப்போ தூய்ப்பது அப்படின்னா தருவது அப்படின்ற ஒரு அர்த்தம் வருகிறது. ஆப்ஷன்ஸில் அது ஒன்று தான் இருக்குது. அப்போ கற்றல் மற்றும் தருதல் அதான் இரு பொருள் வரக்கூடியது. கல், இரு பொருள் தருக. கல் அப்படின்னா கல்லாமைன்றதும் கல் தான். கல் தூக்கி எறிவோம்ல, அதுவும் கல் தான். ஸோ இப்போது கற்றுக்கொள்வதும் கல் தான். கற்றல் அப்படின்றது கூட கல்வி, கற்றுக்கொள்வது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்குது இல்லையா? கற்றல் மற்றும் இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள் தூக்கி எறிவோம்ல, அந்த கல். குரில் நெடில் மாற்றம். விடு, வீடு. விடு அப்படின்னா அறிக்கை விடுறது, விடுறாடே அப்படின்னு. வீடு அப்படின்னா வீடு பேர் அடைவதா எடுத்துக்கலாம். ஆனால் அறிக்கை விடுவது வீடு பேர் கிடையவே கிடையாது. மர வீடு இருக்கக்கூடிய இல்லம், அதையும் வீடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கு சரியாக இருக்குது. ஒருவேளை அறிக்கை விடுதல் வீடு பேர் அப்படின்னு கொடுத்துருந்தா அதுவும் கரெக்டு. வீடு அப்படின்னா வீடு பேரையும் சொல்கிறோம் ஷார்ட்டாக இல்லைங்களா? ஸோ இப்போது கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அறிக்கை விடுதல் மற்றும் மர வீடு தான் அதுக்கு பர்ஃபெக்டான ஆன்சராக இருக்குது. எஸ், சிலை மற்றும் சீலை. ஆமாம், சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கின்றனர். ஈஸியாக சொல்ல முடியும், பிரச்சனை கிடையாது. கூற்று காரணம். வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம், 3000 பாடல்களை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஸோ கூற்று கரெக்டு. வெண்பாக்களால் எழுதப்பட்டது தான் முத்தொள்ளாயிரம். ஆனால் 3000 பாடல்களை கொண்டதாது இல்லை, முத்தொள்ளாயிரம். அப்போது 2700 பாடல்களை கொண்டுள்ளது. சரிங்களா? எஸ், அது தப்பு. 300 பாட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறாங்க, அதனால் அது தப்பு தான். நிறைய பேர் என்ன நினச்சிருவோம் அப்படின்னா 2700க்கும் 3000க்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் சார், ரவுண்டாக பண்ணி சொல்லிடலாம் தானே, அப்போ இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. 2700 ரூபா ஒருத்தருக்கு நீங்கள் கடனாக கொடுக்கணும். 2700க்கும் 3000க்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸு? 3000 கொடுத்துருவோன்னு யாரோ கொடுப்போமா? இல்லை இல்லை, அதே தான். சரிங்களா? எஸ், அப்போது 3000 பாடல்கள்னால் அது தப்பு தான். முத்தொள்ளாயிரம் 3900, அப்போது 2700 பாடல்கள் தான் சரியாக இருக்கும். சரியான கூற்றினை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆ அப்படின்றது எதிர்மறை இடைநிலை. ஆமாங்க, இந்த ஆ மட்டும் கிடையாது, ஆ மாதிரி வரக்கூடிய நெடில் எழுத்துக்களே எதிர்மறையான பொருளை தான் தரும். நெடில் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாது. அறிஞர் அண்ணா என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும் அப்படின்னு சொன்னது தான் அண்ணா. அப்போ வீட்டிற்கு ஒரு புத்தக சாலைன்றது அவருடைய மேடை பேச்சு கிடையாது. சரி, வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், வில்லுப்பாட்டுன்றது இலக்கிய வடிவில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான். ஸோ போய் அது கரெக்டாக இருக்குது. சரி, ஈக்குவாலிட்டி என்ன, சமத்துவம், ஈஸியாக சொல்ல முடியும். கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி. வாய்மைனா சின்சியாரிட்டி. உபதேசம் ப்ரீச்சிங். கொள்கை டாக்ட்ரின். ஈஸியாக நம்மளால் மேட்ச் பண்ணிட முடியும். டொர்னடோ அப்படின்னா சூறாவளியை டொர்னடோ அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஹரிகேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியாவில் வில்லி வில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இங்கே இந்தியாவில் நம்ம இதை எப்படி சொல்கிறோம்? சூறாவளி காற்றை ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இயற்கை வங்குள் ஆட்டு.
இந்த வங்குல் அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. வங்குல்னா காற்று. சரிங்களா? எஸ். ஸோ நம்ம கப்பல் கலை அப்படின்றதுல இந்த விஷயங்கள்லாம் நம்ம படிச்சிருப்போம். குறிப்பாக மருதத்திணையில் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்திருப்பார். அதாவது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வங்குல்ன்ற வார்த்தையை தான் எழுதிய புத்தகமான பட்டினப்பாலையிலையும் பதிவிடுறாரு. மருதன் இளநகனார், ஸோ இவர் அகநானூற்றில் இந்த வங்குல்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஸோ இந்த வார்த்தையை 2 பேருமே பயன்படுத்தி இருக்கிறாங்க. வங்குல்னா காற்று. சிலப்பதிகாரம் மணிமேகலை 2மே எந்த பாவில் அமைந்துள்ளது? அகவர் பாவில் அமைந்துள்ளது. சரிங்களா? எஸ். அதாவது ஆசிரியப்பா தான் ஆன்சரு. அகவல் ஓசை. அப்போ ஆசிரியப்பான்னு தேடுறோம், ஆசிரியப்பா கிடையாது. அதனுடைய ஓசை அகவல் ஓசை, அதனால் அது அகவற்பா அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்க. சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யார்? இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போது ஈஸியாக சொல்ல முடியும், புக்கிலேருந்து அப்படியே கேட்டிருக்கிறாங்க. இந்த இடைக்காடனார் தான் திருவள்ளுவ மாலையில் திருவள்ளுவரை புகழ்ந்து ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார்? கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த இடைக்காடனார். சரிங்களா? இவர் பாடலை இகழ்ந்தவர் மன்னன், இவர் பாடலை நேசித்தவர், இவரை ரொம்ப அன்பு செய்தவர் கடவுள், இறைவன். ஓகேங்க. கூட்டு பெயர் கேட்குறாங்க. அப்போ மக்கள் கூட்டம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆடு தான் மந்தை. சரிங்களா? ஓகே. ஆடு மந்தை. அடுத்த கொஸ்டினை கேட்டிருக்கிறாங்க, சூப்பராக சொல்லலாம். எறும்புகள் சாறை சாறையாக செல்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எறும்புக்கான கூட்டு பெயர் சாறை சாறை. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. ஆமாம், கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார் அப்படின்றது தான் சரியான தொடர். ஈஸியாக சொல்ல முடியும். சரி, இதில் சரியான தொடர் கேட்டுக்கிறாங்க. கதிரவன் காலையில் உதித்தது மாலையில் மறையும். காலையில் உதித்து மாலையில் மறையும் அப்படின்றதான் கொடுத்துருக்குறாங்க. இதே கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டிருந்தாங்க, அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பர். சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றவர் இளங்கோவடிகள். அதுதான் சரியாக இருக்குது, மற்றது எல்லாமே தப்பாக இருக்குது இல்லைங்களா? ரைட்டுங்க. ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. அப்போ ஒரு அப்படின்றது ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்பாக பயன்படுத்தக்கூடியது. ஓர் அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்துக்கு முன்பாக பயன்படுத்தக்கூடியது. ஸோ இப்போ ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான், கரெக்டாக இருக்குது இல்லையா? ஓர் நாள் தப்பு இல்லையா? அப்போ ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தன அப்படின்றதுல வந்தன அப்படின்றது தப்பு. ஏன்னா பகலவன் ஆண்பால், அப்போ வந்தான் அப்படின்னு தான் வந்திருக்கணும். அப்போ ஆப்ஷன் சி தப்பாக இருக்குது. ஆப்ஷன் பியும் டியும் ஓர் நாள் அப்படின்னு வரக்கூடாது, ஒரு நாள் அப்படின்னு தான் வந்திருக்கணும். சூப்பருங்க. அடுத்து கீழ்காணும் தொடரில் பிழைகளை கேட்டுக்கிறாங்க. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. அப்போ நகரம் முதல் எழுத்து நான்ற உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது வரக்கூடாது, அது அப்படின்னு தான் வரணும். அது நகரத்திற்கு செல்லும் சாலை. சரிங்களா? அப்போ ஒருவேளை இந்த முதல் எழுத்து ஒரு உயிரெழுத்தாக இருந்தால், அப்போ ஒட்டகம் ஆந்தை அப்படின்னா அது அப்படின்னு சொல்லக்கூடாது, அஃது ஒட்டகம் அஃது ஆந்தை அப்படின்னு சொல்லணும். கிளியராக இருக்கிறோமா? எஸ், சூப்பராக சொல்ல முடியும். அடுத்த கேள்வியை நோக்கி நகர்கிறோம். கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஈஸியாக சொல்லலாம். இல்லாத ஈ முதல் எழுத்தாக இருக்குது, அப்போ அதுக்கு முந்தின எழுத்து அது வந்திருக்கக்கூடாது, அஃது அப்படின்னு வந்திருக்கணும். சரிங்களா? எஸ். அப்போ அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. சரிங்க சார். நீகான் என்ற சொல்லின் பொருள் என்ன? நீகான் அப்படின்னா நாவாயை செலுத்துபவன், அதான் அர்த்தம். சரிங்களா? நீகான் அப்படின்னா சூப்பராக சொல்லலாம். மீகாமன்னாலும் அதே அர்த்தம் தான். மீகாமன் நீகான் எல்லாமே நாவாயை செலுத்துபவன் அப்படின்றது அர்த்தம். வங்கம் அப்படின்ற சொல்லின் பொருள், வங்கம்னா கப்பல். சரி சார். ஸோ அடுத்து சிலப்பதிகாரத்திலிருந்து அறிஞ்சொரு பொருள் கேட்டுக்கிறாங்க. திங்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் நிலவு, அலர் அப்படின்னா மலர்தல், மேரு அப்படின்னா இமயமலை, அழினா கருணை. சரிங்களா? ஈஸியாக சொல்ல முடியும். ஒருமை பன்மை பிழையை நீக்க சொல்கிறாங்க. யானைப்படியும் குதிரைப்படியும் சென்றார்கள் கிடையாது. சரிங்களா? சென்றார்கள்னா உயர்திணை. அப்போ யானைப்படியும் குதிரைப்படியும்னா இங்கே உயர்திணையை நம்ம எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ இப்போ சென்றார்கள் தவறாக இருக்குது. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றது அதுவும் தப்பாக இருக்குது. சென்றதுன்னா அக்ருணை, அதுவும் வரக்கூடாது. அப்போ யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றன, சென்றார்கள் அப்படின்னா 2 கிடையாது. அப்போ யானைப்படை சென்றது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். சொல்லாமா சென்றது அப்படின்னு?
ஆமாம், யானைப்பதியும் குதிரைப்படையும் சென்றன. என்ன 2 வந்துருச்சு, அப்போ இங்கே சென்றன, இங்கே 2 வந்தால் சென்றது வரக்கூடாது, சென்றன ப்ளூரலில் வந்திருக்கணும், பன்மையில் வந்திருக்கணும். தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர், கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் ஆன்சர், ஃபஸ்ட் ஆப்ஷனே நமக்கு அமைஞ்சிருச்சு. அடுத்த கேள்வியை நோக்கி நகர்கிறோம். பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பகைவர் நீவீர் அல்லர் அப்படின்றாங்க. பகைவர் நீவீர் அள்ளீர் அப்படின்னு சொல்லணும். அள்ளீர், நான் நாத்தா அல்லேன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? எஸ். அப்போது அல்லேன் அப்படின்னா எப்போ வரும்? நான் அப்படின்னா தான் அல்லேன் வரணும். இப்போ நீவீர்னால அள்ளீர் தான் வரணும். பின்வரும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. ஸோ இப்போ ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து கொஷின் கேட்டிருக்கிறாங்க. எஸ், ஈஸியாக நமக்கு சொல்ல முடியும். திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலின்னு ஒரு லெசன் இருக்குது, அதுலேருந்து அப்படியே கொடுத்துருக்குறாங்க, ஈஸியாக நம்மளால் சொல்லிட முடியும். நிலத்தின் இடையே அப்படின்ற சொல்லை பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க. நிலத்தின் கூட்டல் இடையே, இன்னு கூட்டல் இ நீ, ஸோ அதை அப்படியே கொடுத்துருக்குறாங்க. சூப்பருங்க. அடுத்து அருந்துணை அப்படின்றத பிரிச்சுனா என்ன கிடைக்குன்றாங்க. அருமை கூட்டல் துணை, அதான் அருந்துணை. சரிங்களா? எஸ், அருமை கூட்டல் துணை அப்படின்றதான் அருந்துணை அப்படின்னு நமக்கு தெரியுது. ஓகே, அதே தான் செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ். ஸோ இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மை விகுதி வருது அப்படின்னா அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப சேஃப். சரிங்களா? அடுத்து இடமெங்கும் அப்படின்றதை சேர்த்து எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாங்க. இம்மு கூட்டல் ஏ மே, இடமெங்கும் முடிஞ்சு இல்லையா? ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எளிதுனா ரொம்ப ஈஸி, அப்போ ஈஸினா ஹார்டு, அரிது, ரேர் அப்படின்னு கூட அர்த்தம். அப்போது எளிது அப்படின்றதுக்கான எதிர்ச்சொல் அரிது. சொல்லுதல் யாருக்கும் எளிது, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அப்போ சொல்கிறது யாராக இருந்தாலும் அது எளிதுப்பா, சொல்கிறது ஈஸி, ஆனால் செய்கிறது அரிது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். ஸோ நம்மளும் சொல்லிட்டு வந்துருப்போம், இந்த வருஷம் குரூப் 4 பாஸ் ஆகிறேன், ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆகிறேன், விஏஓ ஆகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு வந்துருப்போம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி படித்து பாஸ் ஆகிறது அரிது. அப்படி அரிதிலும் அரிதான ஒரு 6000 பேரை தான் இந்த வருஷம் எடுக்க போகிறாங்க. ஸோ விட்டுறவே கூடாது, சூப்பராக படிச்சிடணும். சரிங்களா? எஸ். ஸோ அடுத்த கேள்வியை நோக்கி நகர்கிறோம். காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கனி. இனிய உழுவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, அதுவும் திருக்குறள் தான் எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்து அணுகு அப்படின்றதுக்கான எதிர்ச்சொல் அணுகுனா பக்கத்தில் போகிறது, விலகி போகிறது சொல்கிறாங்க. இதுவும் திருக்குறள் தான். அகலாது அணுகாது தீ காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் அப்படின்ற ஒரு குறளிலிருந்து எடுத்திருக்கிறாங்க. பொருந்தாத சொல்லை கண்டறின்னு கொடுத்து கர்நாடகம், கேரளா, ஆந்திரா, இலங்கை. ஸோ இந்த கர்நாடகம், கேரளா, ஆந்திராலாம் சேர்ந்தது தான் திராவிட நாடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பெரியார் உருவாக்கிய திராவிட கோட்பாடுகளில் இந்த 3 மாநிலங்களும் இருக்குது. ஏனென்றால் இது 3மே திராவிட மொழி பேசக்கூடிய மாநிலங்கள். இலங்கைன்றது சிங்கள மொழி பேசக்கூடியது, இன்னொன்று நம்ம நாடு கிடையாது. ஸோ அதனால் அது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பொருந்தாத சொல் நான் அல்லேன் சரியாக இருக்குது, நாம் அல்லோம் அதுவும் சரியாக இருக்குது, நீ அல்லை அதுவும் சரியாக இருக்குது, நீ வீர் அல்லர், ஏன்னா நீ வீர் அள்ளீர் இல்லைங்களா? அல்லர் வரக்கூடாது, அள்ளீர் அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ அதுதான் தவறாக இருக்குது. விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறி. தமிழ் தாய், ஆமாம் விகார புணர்ச்சி தான், தோன்றல் விகாரம் வந்திருக்குது, இத்து தோன்றி இருக்குது. விற்கொடி, அப்போ இங்கே திரிதல் விகாரம், வெள் கூட்டல் கொடி இல்லு இரா மாறி இருக்குது, அப்போது திரிதல் விகாரமாக இருக்குது. மன மகிழ்ச்சி, மனம் கூட்டல் மகிழ்ச்சி, இங்கே மனம் இம் அப்படின்றது கெடுதல் விகாரமாக இருந்திருக்கு. வாழை மரம் எதுவுமே இல்லை, வாழை கூட்டல் மரம் வாழை மரம், அப்போது வாழை மரத்தில் தாங்க விகார புணர்ச்சி கிடையாது. சரிங்களா? ஸோ மற்ற எல்லாத்துலேயுமே தோன்றல், திரிதல், கெடுதல்னு எல்லாமே இருக்குது. அடுத்த கேள்வி, பின்வரும் வாக்கியங்களில் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எஸ், ஈஸியாக சொல்ல முடியும். மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு இக்கு வந்திருக்கணும். சரிங்களா? எஸ், கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை, இங்கே இக்கு மட்டும் மிஸ் ஆகுது ஆப்ஷன் ஏல. ஆப்ஷன் பியில் பார்க்குறோம், புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் சியை பார்க்குறோம், மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை, பொறிக்கப்பட்டவைன்னு இருக்குது, இப்போ வந்திருக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்திருக்கணும், இப்போ பொறிக்கப்பட்டவை அப்படின்னு. 4th ஆப்ஷன் பார்க்குறோம், மெய்கீர்த்திகள் புலவர்களால், இதுவே தப்பாக இருக்குது, புலவர்களால் சரிங்களா எழுதப்பட்டு இக்கு வந்திருக்கணும். ஸோ இப்போது ஆப்ஷன் பி தான் சரியான விடையாக இருக்கும்.
அடுத்த கேள்வியை நோக்கி நகர்கிறோம். மீண்டும் சந்திப்பில் ஏற்ற வாக்கியங்களை கேட்டிருக்கிறாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, சரியாக இருக்குது, பிரச்சனை இல்லை. கற்றோருக்கு இக்கு வந்திருக்கணும், இச்சு வந்திருக்கணும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குது. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் இப்போ வந்திருக்கணும். சரிங்களா? எஸ், கைப்பொருளுக்கும் இப்போ வந்திருக்கணும். ஸோ இப்போ தேர்டு தப்பாக இருக்குது. ஃபோர்த்து பார்க்குறோம், கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. ஓகேங்க. ஸோ இப்போ 1 and 4 இதில் சரியாக இருக்குது. ஸோ அடுத்து, ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, இத்து வந்திருக்கணும் இல்லைங்களா? எஸ், மற்ற எங்கேயுமே இல்லை. ஸோ சூப்பராக சொல்ல முடியும். சென்டென்ஸ் அப்படின்றதுக்கான தமிழாக்கம் சொற்றொடர் அப்படின்னு தான் சரியாக இருக்கும். ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒளியியல் ஃபோனாலஜி, எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி, மொழியியல் லிங்குவிஸ்டிக்ஸ், இதழியல் மேகசின். அப்போ இதழியல் அப்படின்றது மேகசினா கிடையாது, இதழ்னா தான் மேகசின் இல்லைங்களா? இதழ் அப்படின்னா தான் மேகசின், ஆனால் இதழியல்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அதுதான் தப்பு. ஸோ அடுத்து டிஜிட்டல் ரெவல்யூஷன்னா புரட்சி, அதை வச்சே சொல்லிடலாம் மின்னணு புரட்சி தான் அப்படின்னு சொல்லி. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஓகே, ஆறு அப்படின்னா நதி, சரி. ஆறு மரம், ஆளு மண். ஸோ இதில் ஆறு அப்படின்னா நதி, எண்ணெயும் குறிக்கும் நதியும் குறிக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதில் சரியாக இருக்குது. விடு மற்றும் வீடு இல்லைங்களா? எஸ். ஸோ இப்போ விடு அப்படின்னா விட்டுறது, வீடுனா வீடு பேர் அடைவது. இது ஆல்ரெடி கேட்ட ஒரு கேள்வி தான், இந்த கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்கிறாங்க. வீடுனா விடுறது, வீடுனா வீடு பேர் அடையாது, இல்லை வீடை கூட சொல்லலாம், நம்ம தங்கியிருக்கக்கூடிய இல்லம். அப்போது இதில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்குது. கைவிடுதல் மற்றும் தங்குமிடம், அதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படி அடுத்த கேள்வி நோக்கி நகர்ந்தோம் அப்படின்னா, பழந்தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த மதிப்புடையவர்கள் இல்லைங்களா? எஸ், அறம்னா அறநெறி, அறம்னா கூர்மை இல்லைங்களா? எஸ். ஸோ இப்போ ஈஸியாக சொல்ல முடியும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நாவாய், வங்கம், தோணி, களம் இதெல்லாமே எதை குறிக்கக்கூடியது? இதெல்லாமே கப்பல்களை குறிக்கக்கூடியது சரிங்களா? ஸோ இப்போ கடற்கலன்கள் அதான் அதுக்கு சரியான ஆன்சராக இருக்கும். வெய்யோன் அப்படின்றது எதை குறிக்கிறது? வெய்யோன்னா சூரியன், சிலப்பதிகாரத்தில் பயன்படுத்தி இருக்கிறார் இளங்கோவடிகள். அப்போ வெய்யோன் அப்படின்னா சூரியன். ஆப்ஷனில் பார்த்தோம், ஓகே, சூரியன் இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, ஆனால் இன்னொன்று சந்திரனாக இருக்குது. ஒரு பொருள் தர மாதிரி 2 வார்த்தைகள் கேட்குறாங்க இல்லையா? அப்போ பகலவன் சூரியன், அதுதான் சரி. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை இதெல்லாம் தாவரத்தின் எந்த பகுதியை குறிக்கக்கூடியது? எல்லாமே தாவரத்தின் நுனி பகுதியை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் சரிங்களா? எஸ், சூப்பராக சொல்லலாம். வினைமுற்றினுடைய வேர்ச்சொலை கேட்டிருக்கிறாங்க. சிம்பிளாக தெரியும், வினைமுற்று அதிலிருந்து வேர்ச்சொல் கேட்டாங்கனாலோ, இல்லை பெயரெச்சம் வினையச்சம் எதை கொடுத்து வேர்ச்சொல் கேட்டாங்கனாலோ மேக்சிமம் முதல் 2 எழுத்தாக தான் இருக்கும். அப்போ பார்த்தான் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் பார் சரிங்களா? எஸ், இதனுடைய பெயரெச்சம் அப்படின்னா பார்த்த, இதனுடைய வினையச்சம்னா பார்த்து சரிங்களா? ரைட்டு. ஸோ இதனுடைய வினையால் அணையும் பெயர் பார்த்தானை இல்லை பார்த்தவன். இதனுடைய தொழிற்பெயர் பார்த்தல் சரிங்களா? ஸோ இப்போ ஒரு பெயரச்சமோ வினையச்சமோ வினையால் அணைப்பெயரோ தொழிற்பெயரோ அப்போ கொடுத்துருக்கக்கூடிய வேர்ச்சொல்லிருந்து நமக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். அதுலேருந்து கொஷின்ஸ் வருது. சரி சார். ஸோ அடுத்து வேர்ச்சொல் இனி கண்டறிக்க சொல்கிறாங்க. கேட்டு அப்படின்னா கேள், சென்று சென்றனர், செல் அப்படின்னு வந்திருக்கணும் இல்லையா? வாலியர்னா வாள் அப்படின்னு வந்திருக்கணும். நடக்கிறதுனா நட, அது ஒன்று தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ தான் ஆன்சர். அறிஞர் அப்படின்னா வழக்கமாக முதல் 2 எழுத்து தான். இங்கே அரி, ஆமாம் அரி, அறிந்து கொள்பவன் அறிஞன். அப்போ வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பேர் காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ கொடுன்ற வேர்ச்சொல் கொடுத்துருக்குறாங்க. கொடு அப்படின்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பேர் கேட்டிருக்காங்க. அப்போ கொடுத்தல் அப்படின்னா அது தொழிற்பெயர். கொடுத்தோர் வினையாளனின் பெயர்னா அந்த நபரை குறிக்கக்கூடியது. அப்போ கொடுத்த நபரை கொடுத்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்த விகுதி பெற்று வருது, அப்போ பெயரெச்சம். கொடுத்து விகுதி பெற்று வருது, அப்போ அது வினையச்சம். ஸோ இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஈஸியாக நம்மளால் சொல்லிட முடியும். அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள தொழிற்பெயர்லேருந்து வேர்ச்சொல்லை கண்டறிய சொல்கிறாங்க. படித்தல், அப்போ படி முதல் 2 எழுத்து தான் சரிங்களா? எஸ், படித்த வந்திருக்கு பெயரெச்சம், படித்து அப்படின்னா வினையச்சம். அகர வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லலாம், எல்லாமே இம்முன்ற மெய் எழுத்தை சார்ந்து இருக்குது. அப்போ இம்மு கூட்டல் உயிரெழுத்துக்களை வச்சு நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியும். எஸ். ஸோ இந்த மாதிரி அகர வரிசைகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும் சரிங்களா? ஏன்னா இதில் கலவையாக கொடுத்து வச்சுருக்கிறாங்க. உயிரெழுத்தும் இருக்குது, மெய்யெழுத்தை சார்ந்தும் இருக்குது. ஸோ இப்போ முதல்ல உயிரெழுத்து சார்ந்து இருக்கிறத நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ ஆசிரியர் ஓனான்
ரெண்டுமே முதல் எழுத்து உயிர் எழுத்து. ஸோ அப்போ அது ரெண்டையும் அரேஞ்ச் பண்ணணும். அப்போ முதல்ல ஆ, அதுக்கப்புறம் தான் ஓ. அப்போ ஆசிரியர் ஓனான் முடிஞ்சிருச்சு. அடுத்து இருக்கக்கூடியதில் மெய் எழுத்துக்களை சார்ந்து அரேஞ்ச் பண்ணணும். அப்போது கிளி இக்கு இல்லையா, தேனி இத்து, மாணவன் இம்மு. ஸோ அப்போ இக்கு இத்து இம்மு தான். அப்போ கிளி தேனி மாணவன். கிளியராக இருக்கிறோமா? ஷுவரா? எஸ். அப்போ உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் கலர்ந்து வருகின்ற பொழுது முதல்ல உயிரெழுத்துக்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்துக்களுக்கு நம்ம போகணும். அதை மெய்யெழுத்தின் அடிப்படையில் அரேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? சூப்பருங்க. ஸோ இப்போ அகர வரிசைப்படி கேட்டாலும் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இங்கே எல்லாமே மெய்யெழுத்து சார்ந்து தான் கொடுத்துருக்குறாங்க. இப்பு, இவ்வு, இச்சு, இக்கு, இம். அப்போ மெய்யெழுத்துக்களின் அடிப்படையில் இதை நம்மளால் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிட முடியும். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. யானைகள் தாக்குவதில்லை, மனிதர்களை பொதுவாக. ஆப்வியஸாக தெரியுது, யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை தான் சரியான ஆப்ஷனாக இருக்கும். சூப்பர். முறை மாறியுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்கிறாங்க. விளையும் பயிர் மொழியிலே தெரியும்னு தான் ஒரு பழமொழி, ஈஸியாக நம்மளால் சொல்லிட முடியும். வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. வாட்ஸ்அப்னா புலனம். சரிங்களா? இணையம், இன்டர்நெட், முகநூல், ஃபேஸ்புக். இடஞ்சுழி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ், வலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸ். சரிங்களா? சூப்பருங்க. ஸோ அடுத்து 2 வினைகளின் வேறுபாடை கேட்டிருக்கிறாங்க. முதலாளி பணித்தார், தொழிலாளி பணிந்தார். இல்லைங்களா? அதுதான் கரெக்டாக இருக்கும். மற்றதெல்லாம் ஆப்ஷன்ஸில் வித்தியாசமாக கொடுத்துருக்குறாங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கேட்டு வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, சப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். தேம்பாவணியின் ஆசிரியர் யார்? வீரமாமுனிவர் தான். ஆனால் கேள்விக்கு ஏற்ற பதில் கிடையாது அது. ஸோ இப்போ வீரமாமுனிவரின் பெருங்காப்பியம் யாது? கரெக்டு தானே? ஆமாம், வீரமாமுனிவரின் பெருங்காப்பியம் தேம்பாவணி. ஆனால் நிறையா கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பியும் வராது. 17ஆம் நூற்றாண்டில் தோன்றிய பெருங்காப்பியம் யாது? 17ஆம் நூற்றாண்டில் தோன்றிய பெருங்காப்பியம் தேம்பாவணி. வீரமாமுனிவர் மிஸ் ஆகிறாரு. ஆப்ஷன் டி வாங்க. வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் யாது? வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி. அப்போ ஆப்ஷன் டி தான் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. அதான் ஆன்சர். சரி, அடுத்த கேள்வியை நோக்கி அப்படியே நகர்கிறோம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். சிம்பிளாக சொல்லிடலாம், இந்திய ஏவுகணை நாயகன் யார்? முடிஞ்சு இல்லையா? அருமையாக சொல்ல முடியும். எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுதல்? பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்துல் நேற்று வந்தான், இங்கே எழுவாயை வச்சு தான் வந்திருக்குது. அப்துல் தான் எழுவாய், அப்படி தான் வந்திருக்குது. நேற்று அப்துல் வராமல் இருந்தான், இங்கே அப்துல் வச்சு தான் வருது. அப்துல் நேற்று வந்திலன், அப்துல் வச்சு தான் வருது. அப்துல் நேற்று வருவித்தான், இங்கே என்ன சார்? அப்துல்லால் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது. அப்துல் நேற்று வருவித்தான், அவன் வரல, யாரையோ வர வச்சிருக்கிறான் இல்லையா? அப்போ அதுதான் பிறவினை. தன்வினை தொடரை கண்டறி. சரிங்களா? வள்ளி மாலை தொடுத்தால், அப்போ அதான் தன்வினை. ஓகே, வள்ளியால் மாலை தொடுக்கப்பட்டது, அது செய்யப்பாட்டு வினை. மாலை வள்ளியால் தொடுக்கப்பட்டது, அதுவும் செய்யப்பாட்டு வினை. மாலை வள்ளி தொடுத்திலல், எது மாதிரி? சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் அப்போ சரியாக இருக்கிறது. சரிங்களா? தன்வினை தொடருக்கு எஸ். அடுத்து போகிறோம். செய்யப்பாட்டு வினை தொடரை கண்டறிக்க சொல்கிறாங்க. பாட்டு அவளால் பாடப்பட்டது, அதுதான். அப்போ செய்வினை செய்யப்பாட்டு வினையோட பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஆமாம், இந்த இடத்துல அப்படியே ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் மாதிரி. அவள் பாட்டு பாடினாள் அப்படின்னா அது செய்வினை. பாட்டு அவளால் பாடப்பட்டது அப்படின்னா அது செய்யப்பாட்டு வினை. சரிங்களா? ஆகாய தாமரை அப்படின்ற ஊமை எதை சொல்கிறது அப்படின்னா இல்லாத ஒன்று. தாமரை இங்கே தான் இருக்கும் இல்லையா? எஸ், வானத்திலே வளரப்போது கிடையவே கிடையாது. அப்போ ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று. புலி என்பதின் சரியான சொல் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எஸ், புலி வேங்கை தான். சரிங்களா? எஸ், நம்ம புலி அப்படின்றது வேங்கை, மற்ற குளவி பரலை குட்டிலாம் கிடையாது. அப்போ புலியினுடைய இளமை பெயர் பரல். சரிங்களா? சூப்பருங்க. அவன் ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க. எடுப்பார் கைப்பிள்ளை, ஊமை கூறும் பொருள் தெரிக. அப்போ எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். எடுப்பார் கைப்பிள்ளை, சொல்கிறத கேட்டு நடக்கிறது. சரிங்களா? ஸோ அதான் கொடுத்துருக்குறாங்க. சரி, ஸோ இப்போ இதோட நமக்கு இந்த செஷன் முடிவுக்கு வருகிறது. ஸோ இந்த வருடத்தில் பார்த்த தமிழ் தகுதி தேர்வில் குறிப்பாக பார்ட் ஏல என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா?
எஸ், ஸோ இது எல்லாமே நமக்கு சூப்பராக தெரிஞ்சிருச்சு. ஸோ மீண்டுமாக அடுத்த பதிவில் நாம் சூப்பராக சந்திக்கலாம். தொடர்ந்து விதைத்து கொண்டே இருங்கள். முளைத்தால் மரம், இல்லையேல் உரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷ் ஆல் த வெரி 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 பெஸ்ட். See you all in the next session. Thank you.